நான் வரேன். வாங்கப்பா போலாம். இது வெறும் கையெழுத்து போட்ட பேப்பர் இல்ல, உங்க தலையெழுத்தை நிர்ணயிக்கிற பேப்பர். இப்போ என் கையில இந்த பணத்தை எல்லாம் பொறுக்கிக்கிட்டு இடத்தை காலி பண்ணுங்க. யோ, அவனை ஜீப்ல ஏத்துங்கயா. டேய் விஸ்வா, நில்லுடா. டிஃபன் சாப்பிட்டுட்டு போடா. எனக்கு பசிக்கலமா. என் மேல இருக்கிற கோவத்தை டிஃபன் மேல காட்டாதடா. எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லம்மா, அதை புரிஞ்சுக்க முதல்ல. எனக்கு நிஜமாவே பசிக்கல, அவ்வளவுதான். ஆபீஸ்ல பசிச்சதுன்னா ஃபுட் கோர்ட்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். கண்டிப்பா பட்டினி இருக்க மாட்டேன். சரியா? சரி. விஸ்வா கிளம்பிட்டா, உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடலாம். அம்மா, நீ எங்க வர? பணத்தை எடுக்குதாண்டி? ஐயோ, நீ கீழே போய் அத்தைகிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு அவங்க இங்க வந்து இங்க தொலைச்சிட்டு போறாங்க. நான் போய் பணத்தை எடுக்கிறேன். சரி, நான் போய் பேசி கொடுத்துட்டு இருக்கேன். நீ போய் சீக்கிரம் பணத்தை எடுத்துட்டு வா. அனி, அனி, இன்னைக்கு என்ன சமையல்? விதவிதமா சமைச்சு சாப்பிடுற சூழ்நிலையில இருக்கோம் நாம. விடுங்க, நீ எல்லாம் சரியா போயிடும். இத பாருங்க, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். அதனால இன்னைக்கு நீங்க என் கூடவே இருந்து ஒத்தாசை பண்ணணும். அங்க இங்க எங்கேயும் போக கூடாது. சரியா? இன்னைக்கு சமைக்கிறதுக்கு அட, காயெல்லாம் ரெடியா தான் இருக்கு. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, கொத்தமல்லி. சரி அண்ணி, கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போட்டு காரக்குழம்பு வச்சிடுறேன். அதுவும் எங்க அண்ணனுக்கு காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல. சொல்லுங்க ரவி. சார், எங்க இருக்கீங்க சார்? இப்பதான் கிளம்புற, வீட்டுல இருந்து வந்துருவேன். சார், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். வெயிட்டிங்? என்ன சார், நீ தானே சார் 10:30 மீட்டிங் சொன்னீங்க? சாரி சாரி ரவி, ரொம்ப சாரி. மறந்துட்டேன், வேற ஒண்ணுமே இல்ல. நான் இப்போ வந்துடுறேன், 20 மினிட்ஸ்ல வந்துடுறேன் ரவி. சார், அந்த கொட்டேஷன் ஃபைல் கூட உங்ககிட்ட தான் சார் இருக்கு. ஓ காட், என்கிட்ட தான் இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே சார். அவங்கள கொஞ்சம் பேசி சமாளிங்க, நான் வந்துடுறேன். 20 மினிட்ஸ். ஓகே? சரிங்க சார். அண்ணி, நாம தான் பாதகம் இல்லாம சாதகமா அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இது அவன் வாழ்க்கை பிரச்சனை பாருங்க.
பணத்தை எடுத்தம்மா வந்தம்மான்னு இருக்காள பார். இந்த மரகதத்தை நான் எவ்வளவு நேரம் சமாளிக்கிறதுன்னு புரியல எனக்கு. ச்சே, எவ்வளவு நேரம் ஆகுது பார். அத்தை கொஞ்சம் வழி விடுங்க. விஸ்வா, விஸ்வா தான். ஏன்? அது இல்ல, நீ ஆபீஸ்க்கு போன, இப்ப எப்படி மாடியில இருந்து? மேல ரூம்ல இந்த ஃபைலை மறந்து வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வந்தேன். ஓ ரூம்ல இருந்து எடுத்துட்டு வர? இல்ல கிச்சன்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். என்ன சத்த? இல்ல, ஒரு குரல் கொடுத்திருந்தேன்னா நான் ஓடி போய் எடுத்துட்டு வந்து என் கொடுத்துருப்பேன். ரூமுக்கு போய் இந்த ஃபைல் எடுக்கிறதுக்கு நீங்க எதுக்கு? நான் போனதே கிடையாதா? வேலையை பாருங்க. கல்பனா, கல்பனா எங்கடி? கல்பனா, ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா? நான் உன்னை எதுக்காக கீழே அனுப்புனேன்? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ, போனவன் திரும்பி வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் பேச்சு சுவாரஸ்யத்துல மறந்துட்டேன். அவன் பாட்டுக்கு திப்பு திப்புன்னு மேல வந்துட்டான் போல. ஏண்டி, என்னடி ஆச்சு? என்னென்னமோ ஆயிருக்கும். நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லன்னா மாமா உள்ள வந்து வெளியில போற வரைக்கும் என் உயிர் என் கையில இல்ல. ஐயோ, நல்ல வேலைடி. எப்போ நமக்கே தெரியாம நாம கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கோம் போல இருக்கு. அதாண்டி இப்ப தப்பிச்சிட்டோம். சரி, பணத்தை எடுத்தியா? எடுக்காம இருப்பனா? சரி சரி, உள்ள வை. வா. ஏங்கா, என் மூஞ்சிய பார்க்க உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி பேசுற? நீ எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அழகுதான். நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அழகுதான். ஆனா எனக்கு என் முகத்தை கற்று கண்ணடிக்கு, என் முகத்தை பாக்குற உலகத்துக்கு என் மூஞ்சி அசிங்கி தானக்கா. இங்க பாரு, அழாத ரேவதி. இன்னைக்கு இருக்கிற மருத்துவ வசதிக்கு முகத்தை எப்படி வேணாலும் அழகுபடுத்திக்கலாம். ஆனா அதுக்கு நமக்கு வசதி இல்லக்கா. முடி குட்டி போனாலும் பொண்ணுக்கு சொல்ற மாதிரி மூஞ்சி கெட்டு போச்சுன்னு இனிமே சொல்லிக்க வேண்டியதான். ஒரு காலத்துல என் மூஞ்சி எப்படி இருந்தது தெரியுமா? அழாத ரேவதி. இங்க பாரு, உனக்கு பழைய முகத்தை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ அழாத. அக்கா நான் இருக்கேன்ல, அழக்கூடாது. வாங்க சார், வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. உங்க சின்ன பொண்ணு ரேவதி எப்படி இருக்காங்க? அதையே சார் கேக்குறீங்க? அவ முகத்தை பார்க்கவே ரொம்ப வேதனையா இருக்கு. ஒண்ணு கவலைப்படாதம்மா. இன்னும் ஒரு வாரத்துல கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும். நடந்த விஷயங்களை தைரியமா நீ கோர்ட்ட சொல்லு. அவனுக்கு நான் பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துறேன். பயப்படாத. அந்த ரதி தேவி ஸ்டேஷனுக்கு வந்து சாட்சியெல்லாம் அழிக்க பார்த்தா நான் விடல. அவளை நான் சும்மா விட மாட்டேன் சார். இன்னும் ஒரே வாரத்துல அவன் வாழ்க்கையை நான் தலைகீழ மாத்தி காட்டுறேன். அவங்க அக்கா ரதி தேவி எங்க வீட்டுக்கு வந்து எல்லாரையும் மிரட்டிட்டு போனாங்க சார். என்னது? அவளால எங்க எல்லாரோட வாழ்க்கையுமே இல்லாம போயிடுமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? கேஸ வாபஸ் வாங்கிக்கோங்க. ஏடா கூடமா ஏதாவது பண்ணீங்கன்னா என் பணபலத்தால உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க சார். அதுக்கு நீங்கெல்லாம் என்ன சொன்னீங்க? முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா பயமா இருக்கு. வெறும் வார்த்தையிலே சொன்னீங்க. 4 காட்டியா உன் மூஞ்சில காரி துப்பி அனுப்பியிருக்க வேண்டியதானே? இதை ஏன் சார் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல? அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, பணத்தை வச்சு மிரட்டது, கேஸ வாபஸ் வாங்க சொன்னது, இப்படி வளைச்சு கேஸ போட்டு அவளையும் சேர்த்து உள்ள தள்ளிப்படல. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நீங்க ஒரு ஒயிட் பேப்பர் பேனா கொண்டு வாங்க. சார், கம்ப்ளைண்ட் நான் எழுதுறேன். கையெழுத்தை நீங்க போடுங்க. தம்பிக்கு பேன் பார்க்க அவங்க அக்கா கரையும் சேர்த்து உள்ள தள்ளுறேன். சார் இந்தாங்க சார்.
இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது சார். நீங்க தைரியமா கையெழுத்து போடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போடுங்க. அது என்ன சார் தயங்குறீங்க? தைரியமா போடுங்க சார். இல்ல. அப்பா பயப்படாம கையெழுத்து போடுங்கப்பா. இன்னைக்கு இவங்களுக்கு பயந்து ஓடினா நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். காசால அடிச்சா வலிக்குமா இல்ல கையால அடிச்சா வலிக்குமான்னு நம்ம காட்டணும்பா. அப்பதான் இந்த உலகத்துல வாழ முடியும். அப்பா இப்ப நீங்க கையெழுத்து போடுறீங்களா இல்ல நான் போட்டுமா? சார் அந்த பேப்பரை கொடுங்க, நான் போடுறேன். இல்லம்மா, நானே போடுறேன். தேங்க்ஸ் சார். இந்தாங்கம்மா. இது ஒண்ணு போதும் சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். என்னக்கா சொல்ற? சுகன்யா அப்படியே சொன்னா? ஆமா. நேத்து பணத்தை கையில கொடுத்து படிச்சு படிச்சு அவ்வளவு சொன்னமேக்கா. ஏன் இன்னும் புரியலையா அவளுக்கு? அவளை சும்மா விடக்கூடாதுக்கா. பசங்களை கூட்டி போய் நான் யாருன்னு காட்டுறேன். டேய் நில்லுடா. விடுக்கா. நில்லுடா சொல்றேன்ல. வேணா விஜய், வேணா. அவளுக்கு சாவ பத்தின பயம் இல்லடா. சாவ பத்தின பயம் இல்லன்னு எல்லாரும் சொல்றதானக்கா. நான் சாவுக்கே பயப்பட மாட்டேன்னு. அந்த பயத்தை நேருக்கு நேர் சந்திச்சாதான்க்கா தெரியும் அந்த டைலாக் எவ்வளவு பெரிய அபத்தம்னு. அவளுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்க்கா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். முடிஞ்சா நம்ம யாருன்னு காட்டணும். விடுக்கா ஒரு நிமிஷம். விஜய் விஜய் நான் சொல்றத கேளு. இருக்கா ஒரு நிமிஷம். இப்ப நாம அவளை ஒண்ணும் பண்ண கூடாது. ஏன்க்கா? ஏன்னா அவளுக்கு எது நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான்னு எழுதி கையெழுத்து வாங்கியிருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர். அதனால நாம கொஞ்சம் பொறுமையா தான் மூவ் பண்ணணும். பொறுமையானா எப்படி? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹலோ அம்மா, நான் ஆட்டோ ஸ்டேஷன்ல இருந்து முரளி பேசுறேம்மா. சொல்லுங்க முருகன். அம்மா, இப்போ நீங்க எங்கம்மா இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மா, இன்ஸ்பெக்டர் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நீங்க நந்தினி வீட்டுக்கு போய் மிரட்டிட்டு வந்தீங்கன்னு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காருமா. அதனால உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருமா. நான் வச்சிட்டுங்களாமா? சரி. என்னாச்சுக்கா? அந்த நந்தினி வீட்ல போய் மிரட்டினதுனால அவ அப்பா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதனால அந்த இன்ஸ்பெக்டர் என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்கான். என்னது? அரெஸ்ட் பண்ண வரானா? அது நம்ம வீட்டுக்கா? வரட்டுக்கா, வரட்டும். அவனை இங்கேயே சமாதி கட்டுறேன். டேய் எங்கடா இருக்கீங்க? இங்க தானே இருக்கோம். டேய் நம்ம வீட்டுக்கே போலீஸ்காரன் வந்து அக்காவை அரெஸ்ட் பண்ண போறானா? அவன் யாருன்னு பார்த்து அங்கேயே சமாதி கட்டுங்களா? முடிச்சிடறேன். ஏய், போலீஸ் வரும்போது இங்க யாருமே இருக்க கூடாது. அக்கா போங்கன்னு சொல்றேன்ல. டேய் அக்கா, என்னக்கா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீதான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. எல்லா நேரத்திலயும் சத்திரியனா இருக்க முடியாது. சாணக்கியத்தனமாவும் நடந்துக்கணும். இப்ப நாம ரொம்ப கிரிப் இல்லாம இருக்கோம். ரொம்ப நிதானமா யோசிக்கணும். இப்போதைக்கு நாம எமோஷனல் ஆகி பாயறத விட புத்திசாலித்தனமா பதுங்கிறது தான் மேல். அக்கா என்னக்கா பேசுற? அவன் ஒரு ஆளுன்னு அவனை பார்த்து நீ பதுங்குறதா? புரியாம பேசாத விஜய். அவன் கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கிற இன்ஸ்பெக்டர். ஏதாவது ஏடாகுடமாயி அவன் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டான்னா மகேஷ காப்பாத்தவே முடியாது. முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன். அக்கா அவன் வந்து கேட்டானா நான் ஊர்ல இல்லைன்னு ஏதாவது சொல்லி சமாளி. அக்கா எங்கக்கா போற? நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். அக்கா அக்கா நான் சொல்றது கேளு. வண்டி எடு, வண்டி எடு. விஜய் பத்ரண்டா, ஜாக்கிரதையா இரு. ஓகே அக்கா நீ பத்திரமா இரு. போ போ போ. ஏய் ரதி தேவி, ஏய்
சார் என்ன சார் வேணும் எது சார் அப்படி கத்துறீங்க யாரா நீ? நான் மேடத்தோட பிஏ சார் பிஏ. பிஏ. ஏய், ஏய், ரதிதேவி. இன்ஸ்பெக்டர் எதுக்கு எங்க அக்காவை பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? டிங். எங்கடா அவ? கூப்பிடுறா அவள. எதுக்கு எங்க அக்காவை தேடுறீங்க? காரணம் சொல்லுங்க. காரணம் சொன்னதா கூப்பிடுவியா? கூப்பிடுறா அவள. அக்கா ஊர்ல இல்ல. அப்படின்னு சொல்ல சொன்னாளா? யோ சார் ஒரு மூலை முடுக்கு விடாம எல்லா இடத்துலயும் தேடுங்கயா. ஓகேங்க சார். எங்க போறான்னு பாக்குறேன். சார் எங்க அக்கா இங்க இல்லன்னு சொல்றேன்ல. யோ நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ எப்படி போய் தேடு போ. எங்க அவ? நல்லா தேடி பாருங்கயா. கிடைச்சாளா? இல்லைங்க சார். ஒரு இடம் விடாதீங்க. ஓகே சார். இந்த நாளுக்காத்தான காத்துக்கிட்டு இருந்தேன். சவால் அவர்றா சவால். என் ஸ்டேஷனுக்கே வந்து என்கிட்டயே சவால் வராடா. அவ என் கையில கிடைக்கட்டும். அவன இன்னைக்கு இருக்குடா கச்சேரி. என்ன ஆச்சு? சார் ஃபுல்லா தெரியாச்சு. யாரும் அந்த இல்ல. ரூம்ல தானே பார்த்தா? ஆமா. சார் உள்ள யாரும் இல்ல சார். சரி வாங்க கீழே போலாம். என்னையாச்சு? சார் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு அவங்கள காணோம் சார். அவங்கள காணுமா? யோ அவங்க என்னையா? அவங்க அக்யூஸ்ட் சொல்லியா? சார் வேணா, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. எங்க அக்கா நினைச்சா ஏய், சீ. இந்த பல்ப பலூன் ஆக்குவேன், பச்சை தண்ணிய பாயாசமாக்குவேன்ற வித்தக்காரன் டயலாக்கெல்லாம் உன் அக்காளுக்கே பொறுதல. நீ கொஞ்சம் வாய பொத்திக்கிட்டு கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. எங்கடா உங்க அக்கா? ஆ? என்ன பயந்து ஓடிட்டாளா? என்னமோ 7 உலகத்தையும் என் கையிலே வச்சிருக்கு, எவனா இருந்தாலும் ஆட்டிடுவேன் அசைச்சிடுவேன்னு பெருசா சவால்லாம் போட்டா? ஆஃப்டர் ஆல் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளிச்சிட்டாளா? ஏய், இப்படி பயப்படுறவனுக்கு எதுக்குடா ஆஸ்தி அந்தஸ்து ஆணவம் எல்லாம்? பேசாம உங்க அக்காவை துணியை கிழிச்சுக்கிட்டு தெருவில் நின்னு பிச்சை எடுக்க சொல்லு. என்னையா சொன்ன? உன்னை கொல்ல விட மாட்டேயா? ஏய், ஏய். கொல்றா கொல்றா கொல்லுன்னு சொல்றல. கொல்றா. ஆ? பொம்பளை ரவுடியோட தம்பி போலீஸ்கார மேலேயே கை வைப்பியா? நீ இப்படி செய்யணுங்கிறதுக்காகத்தாண்டா உன்னை உசுப்பேத்தி கோவப்படுத்தின. இனிமே நான் உங்க அக்காளை தேடி வர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க அக்காளே என்ன தேடி வருவா. வாடா சார் பொறுக்கி. வேணா சார். எங்க அக்கா ஓடா. தெரிஞ்சு வச்சுக்க. ஓடா. சார் சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். பேசாம வாடா. சார் போடா. வேணா. போலீஸ்கார மேலே கையை வச்சிருன்னு என் மேல உனக்கு கை உள்ள வைக்காதீங்க. போடுறேன். உங்க அக்கா தானாங்க வருவாடா. ஏறவுல. போடா தலைவர். ரெடியா வண்டியா?